நான் இன்னைக்கு திருப்பூர் எஸ்எம் கார்ஸ்ல இருக்கேன். நம்ம இந்த திருப்பூர் எஸ்எம் கார்ஸ்ல இருக்கக்கூடிய கார்களுடைய வாக் அரவுண்டு தான் பார்க்க போறோம். கார்கள் என்னென்ன கார்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சுற்றி பார்க்கலாம். இங்கே உள்ள கார்களுடைய தரவரிசையில் ஹேட்ச்பேக்கு, இந்த மாதிரி 7 சீட்டடு, லோ பட்ஜெட்டு, செடான் டைப்பு, காம்பேக்ட் எஸ்யூவி, இப்படி எல்லா விதமான லிஸ்ட்டுகளை ஒதுக்கி 10 காராக தனித்தனி வீடியோவை நம்ம திருப்பூர் எஸ்எம் கார்ஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கார்களுடைய லிஸ்ட் நிறையா வருங்க. ஸோ இங்கே எக்கச்சக்கமான கார்கள் இருக்குது. என்னென்ன கார்கள்லாம் இந்த வாக் அரவுண்டில் பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு இங்கே என்ன கார்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, எத்தனையோ காலங்களாக நம்ம இன்னொரு வரைக்கும் ப்ரொமோட்டேஷனுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் யார்கிட்டையுமே சொன்னதில்லை. ஏன்னா நமக்கான ஆடியன்ஸை நம்ம பில்டு பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம குவாலிட்டியான காசை நம்ம தேடி போய் கொடுப்போம். நம்மளுக்கு ப்ரொமோட்டேஷனை வர வச்சு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு கட்டத்தில் நான் என்ன யோசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போடுவாங்க. நானாக என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக கார்கள் மட்டும் நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். யூஸ்டு காரில் எங்கெங்கெல்லாம் கார்கள் இருக்குது, யூஸ்டு கார் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் கார் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது யூஸ்டு கார்லேயே நிறைய பேர் நல்ல கார்கள் வச்சுருப்பாங்க, லோ ப்ரைஸில் வச்சுருப்பாங்க. ஆனால் ப்ரொமோட்டேஷன் பண்ண முடியாமல், காண்டாக்ட் பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். அப்படிங்கிறனால ப்ரொமோட்டேஷன் வெல்கம் நம்மளுடைய சேனலுக்கு. ஸோ இந்த டிஸ்பிளேலே காண்டாக்ட் நம்பர் வரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களாக இருந்தாலுமே உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ப்ரொமோட்டேஷன் வீடியோஸ் பண்ணித்தரேன், எடுக்கிறேன். வாங்க, இங்கே உள்ள கார்களுடைய வாக் அரவுண்டு பார்க்கலாம். திருப்பூர் எஸ்எம் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட்டில் ஒரு இனோவா 2011 மாடல் இருக்குங்க. பொலேரோ 57 வண்டி. பொலேரோ கிட்டத்தட்ட ஒரு 4 பொலேரோ இருக்குங்க. இந்த கலரில் ஒரு பொலேரோ இருக்குது, ஒயிட் கலரில் ஒரு 3 பொலேரோ இருக்குது. ஃபேஸ் லிஃப்ட் பண்ண ஒரு இனோவா கிறிஸ்டா இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ் இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகனில் போலோ இருக்குங்க. ஒரு குவாலிட்டியான ஒரு கலர் போலோ. ஹோண்டா அமேஸு ஒரு 2-3 வண்டி இருக்குது. ஹோண்டா அமேஸு, வேகனார் இருக்குது. அடுத்து பலேனோலே ஒரு 3 வண்டிக்கிட்ட இருக்குது. ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, ஒயிட் கலர் ஒன்று இருக்குது. ஃபேஸ் லிஃப்ட்டு நம்பர் சிங்கிளா 4 இனோவா கிறிஸ்டா 2016 மாடலு. 6699 பொலேரோ ஒன்று இருக்குங்க. அடுத்து ஆடி A6 2014 மாடல் 9799 வண்டி நம்பர் இருக்குங்க. அடுத்து ஸ்விஃப்ட்டு லேட்டஸ்ட் மாடல் ஸ்விஃப்ட் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ்வேகனில் ஜெட்டாவில் உங்களுக்கு மேனுவல் டீசல் வேரியன்ட் இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் வெனியூ இருக்குங்க. வெனியூ லேட்டஸ்ட் மாடல் தான். அடுத்து உங்களுக்கு காம்பேக்ட் எஸ்யூவியில் இந்த சைடில் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அர்பன் க்ரூசர் இருக்குங்க. அர்பன் க்ரூசரில் எல்லா ஃபியூச்சர்ஸும் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இந்த காரை இப்போ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எடுத்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு சேவுங்க. அடுத்தது டீசலில் ZTI விட்டாரா ப்ரீஸா. அடுத்து ZTI ப்ளஸ் க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும். ZTI ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2017-18 ரிஜிஸ்ட்ரேஷனு. இது 2016-17 ரிஜிஸ்ட்ரேஷனு. ரெனால்ட் டஸ்டர் ஒன்று இருக்குங்க. இது 2013 மாடலு ரெனால்ட் டஸ்டரு. அடுத்து செடான் டைப்பில் உங்களுக்கு பெட்ரோல் வித் எல்பிஜியோட ஹோண்டா சிட்டி ஒன்று இருக்குது. அடுத்து வெரிட்டோ இருக்குங்க. 2012 வெரிட்டோ. அடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக ஹோண்டா ஜாஸுங்க. ஜாஸ் ஆட்டோமேட்டிக் வண்டி இருக்குது. இதுவும் ஹோண்டா அமேஸ் 2013-14. அடுத்து பலேனோ இருக்குங்க. இங்கே மகேந்திராவிலே லோகன் இருக்குங்க. ரெனால்ட் லோகனு. இதுவும் லோ பட்ஜெட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிசானில் நிசான் மைக்ரா ஒன்று இருக்குது. அடுத்த செல்யூரியோ இருக்குங்க. 70% லோனே இதில் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. i20யில் 2 வண்டி. அங்கே ஒரு i20 இருக்குது, இங்கே ஒரு i20. வண்டி நம்பர் 8588. அடுத்து ஸ்விஃப்ட் TN39 ஸ்விஃப்ட்டு. அடுத்து போலோவில் சூப்பரான ஒரு கலருங்க. ஃப்ரண்டில் பார்த்தது அந்த மாதிரியான கலர் ஜாஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கலர் போலோ அங்கே பார்த்தோம். அடுத்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ராயலான ஆஷ் கிரே, செம்ம கலர். இது பார்த்தீங்கன்னா 2014 மாடலுங்க. 14-15. அடுத்து நம்ம போலோவிலே ஒயிட் கலரு TN66 வண்டி. அடுத்து இனி லோ பட்ஜெட் கேட்டகரியில் நிறையா வண்டி இருக்குது, பார்க்கலாம். 6000 ஸ்கோடா ரேபிட் ஆட்டோமேட்டிக்குங்க. அடுத்து செவர்லெட்டில் பீட்டு டீசல் சிங்கிள் ஓனர் வண்டி. 4 டயரும் புது டயர் பேண்ட் போட்டு பக்காவாக இருக்குது. டீசலில் நீங்கள் செவர்லெட்டு பீட்டு தேர்றீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி ஓகே. உள்ள இன்டீரியர்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்த லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு அல்டோ இந்த வண்டி புக்கிங்கு.
அடுத்து ரெடிகோ அல்டோ 800. அடுத்து பார்த்தீங்கன்னா சுசுக்கியில் எஸ்கிராஸுங்க. எஸ்கிராஸில் ரொம்ப குவாலிட்டியான வெஹிக்கிள், டாப் எண்ட் மாடலு. நம்ம ஃபேவரட்டான ஸ்கார்பியோ எம் ஹவாக்கு லோ பட்ஜெட்டில் ஒரு இனோவா, அடுத்து ஒரு i20, அடுத்து ஒரு i10, அடுத்து நம்ம தங்கம் பொலேரோ. இங்கே 3 பொலேரோ இருக்குங்க. எடுத்து ஓரம் கட்டி போட்டாங்க. 3 பொலேரோ. இங்கே ஒரு பொலேரோ, அங்கே ஒரு பொலேரோ. ஃபைனான்ஸ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரியான எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கோம். எல்லா காருடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் தனித்துவமாக காட்டியிருக்கோம். காருடைய குவாலிட்டியை செக் பண்ணி நம்ம எஸ்எம் கார்ஸ் நிப்பாட்டியிருக்காங்க. ஓரலான அவுட்லுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நம்ம காமிச்சிருக்கோம். நேரில் வாங்க, கார் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பேசுங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனான்ஸ் ஈஸி தான். உங்களுடைய பேப்பர்ஸும் ஐடி வேல்யூம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாக் அரவுண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்தில் பேசியிருப்பேன். ஒவ்வொரு காருடைய வீடியோஸும் தனித்தனியாக நம்மளுடைய வெற்றி ஷூட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் இருக்குது. போய் பாருங்கள். உங்களுக்கான கார் கண்டிப்பாக இங்கே அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இங்கே லோ பட்ஜெட்டில் இங்கே பாருங்கள், ஸ்விஃப்ட் பெட்ரோல் இருக்குது, ஈகோ இருக்குது, ஓமினி இருக்குது. திருப்பூர் அதை சுற்றி உள்ள ஊர்களாக இருந்தால் நேரில் கூட விசிட் பண்ணி பாருங்கள். மற்ற மாவட்டத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நிறைய கார்கள் புதுசாக வந்துச்சுன்னா அவங்களும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்குவாங்க. எல்லா கார்களுமே உங்களுக்கு இங்கே அவைலபிள் தான். இந்த பட்ஜெட்டில் எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே ஒரு கார் அவைலபிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இங்கே என்ன கார் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை ரீச் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை. தேங்க்யூ.